அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரக தமிழ் எனும் ஜோதிட பிரகாரம் சொல்லப்பட்டு வருகின்றேன். இந்த எண்களில் தான் தமிழுக்கு 240 எழுத்து. அந்த 240 எழுத்துக்கும் தனித்தனி எண்களில் கொடுக்கப்பட்டு இது வார்த்தை அடிப்படையில் இந்த யூடியூப் மூலமாக வீடியோ கால் மூலமாக சொல்லப்பட்டு வருகின்றேன். நமக்கெல்லாம் மனிதருக்கு தான் இந்த எண்களில் சொல்லப்பட்டு வருகிறது என்றல்ல, மிருகங்களுக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. விரல் 3 எழுத்து 631, இதை கூட்டினாக்கா 10. அதை விதி என்கிறது 1. விரல் நமக்கு விரல் 10 விரல் கையில் வலது கையில் 5 விரல், இடது கையில் 5 விரல், காலில் 5 விரல், இடது காலில் 5 விரல், ஆக மொத்தம் 10 விரல். அதாவது விரல் 10. விரல் 10 அதனுடைய விதி என்கிறது 1. அப்போ 10 விரலை குறிக்கிறது இல்லையா? இதுதான் தமிழ் எழுத்து ஜோதிடத்தினுடைய உண்மை. புற்று 3 எழுத்துக்கள் 2, 5, 1, இதெல்லாம் கூட்டினாக்கா 8. புற்று 8 அடி வர ஆழம் இருக்கும். புற்றுக்கெல்லாம் எறும்பு குழியாக கூட அப்படித்தான். ஆனால் புற்றுக்கு எண்கிறதும் 8, விதி எண் 8. கேட்டைங்கிறது 3. கேட்டைக்கு 3 எழுத்துக்கள். அது நட்சத்திரத்தையும் சொல்லலாம், கேட்டைங்கிறது வேறு வார்த்தையும் சொல்லலாம். கேட்டைக்கு 3 எழுத்து. 2, 2, 9 இதெல்லாம் கூட்டினாக்கா 4, இது 13. அதோடைய விதி என்கிறது 4. கேட்டை 3 எழுத்து, விதி என்கிறது 4. ஒவ்வொரு நாளும் மனிதனை ஒவ்வொரு நாளும் சிந்திக்கக்கூடிய இந்த 3வது நம்பர் தான் நான் அடிக்கடி சொல்லி கொண்டு வருகின்றேன். மனிதனை, மக்களை, மிருகங்களை, பட்சிகளை ஒவ்வொரு நாளும் சிந்திக்கக்கூடிய எண்ணு 3வது எண்ணு தான். அப்போ ஒவ்வொரு நாளுக்கும் எண்களிடம் 3, 2, 7, 5, 6, 9, 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 39. அதன் விதி என்கிறது 3. 39 வகுத்தாலும் இங்கிலீஷ் நியூமராஜி போல் நீங்கள் கூட்டி ஒருத்தனுக்கு கொண்டு வந்தாலும் சரி, அதுதான் விதி என்கிறது 3. ஒவ்வொரு நாளும் கடவுள் சிந்திக்காவிட்டாலும் சரி, உன் குலதெய்வம் சிந்திக்காவிட்டாலும் சரி, உன் தாயிலிருந்து சிந்திக்காவிட்டாலும் சரி, உன் எதிரிகள் சிந்திக்காவிட்டாலும் சரி, கிரகங்கள் சிந்திக்க விட்டாலும் சரி, இந்த விதி எண் 3 போல சிந்திக்க வைக்கிறது. 3வது எண்ணை தான் சிந்திக்க வைக்கும். அந்த 3வது எண் மூலமாகத்தான் நன்மைகளாக ஏற்படும். அந்த 3வது எண்ணுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சரியாக நினைச்சாதான் அது நல்ல நிலைக்கு உங்களை கொண்டு வரும். அதாவது ஒவ்வொரு நாளும் அது விதி என்கிறது 3. ஒவ்வொரு நாளும் உங்களை மக்களை சிந்திக்கக்கூடியது 3வது எண்ணு தான். ஆனால் அவங்கவுங்களுக்கும் தனித்தனி விதி என்கிறது இருக்குது, சரிங்களா? ஆனால் ஒவ்வொரு நாளும் சும்மா இருந்தாலும் சரி, வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, எது செஞ்சுட்டு இருந்தாலும் சரிங்க, ஆனால் அவங்கள நினைக்கிறது 3வது விதி எண்ணு தான். பட்டிமன்றத்துக்கு 7 எழுத்து 9, 2, 6, 1, 6, 8, 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 39. அதன் விதிங்கிறது 3. பட்டிமன்றத்து விதிங்கிறது 3. ஒவ்வொரு நாளும் சிந்திக்குது இல்லையா? அதுபோல் பட்டிமன்றம் கூட உங்களை ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வருகின்றது. அதனால் பகவானுக்கு 4 எழுத்து. பகவானுக்கு 4 எழுத்து 9, 1, 3, 6 இதெல்லாம் கூட்டினாக்கா 19. அது விதி என்கிறது 1. பகவான் சூரியனாக வைத்துக் கொள்ளலாம். பகவானுக்கு பேர் சூரியன், ஆதவன், இப்படி நிறைய பேர்கள் இருக்கு. அந்த பகவான் உனக்கு சூரியனே தெரியக்கூடாது, அவர் உங்களுக்கு ஜோதியாக தெரிய வேண்டும். அப்படி ஜோதியாக தெரிந்தால்தான் வாழ்க்கையில் நல்லா முன்னுக்கு வர முடியும். ஜோதியாக தெரியறது மட்டும் இல்லை, உன்னை கவர்ந்து
உனக்கு நல்லது செய்கிற மாதிரி, நல்லது செய்யக்கூடிய அளவுக்கு அது தோன்ற வேண்டும். இல்லைன்னா பகவான் வேறு செய்கையாக கூட மாற்றிட்டு போடுவார், உன்னை ஏமாற்றி வேறு இடத்துக்கு காட்டும். ஆனால் பகவான் சூரியனாக தெரியக்கூடாது, ஆதவனாக தெரியக்கூடாது, பகவானாக தெரியக்கூடாது. பகவான் வந்து ஜோதியாக தெரிய வேண்டும். ஜோதியாக தெரிந்து உன்னை நினைக்க வேண்டும், உன்னை சிந்திக்க வேண்டும், உன் இடத்தை அறிய வேண்டும். இது எங்கே இருக்குங்கிறத அவர் சிந்தித்து வரணும். நம்ம சிந்தித்து போகிறத நம்ம சிந்தித்து போனோம்னாக்கா அவர் சிந்தித்தாதான் நம்ம சிந்திக்க முடியும். ஆனால் பகவானுடைய விதி எண் 1. பகவான் வந்து ஒன்றாம் நம்மள இருக்கார். கன்னிப்பெண். கன்னிப்பெண்ணுக்கு வந்து 6 எழுத்து. 1 6 1 6 3 3. இதெல்லாம் கூப்பிட்டாக்கா 20. அது விதி என்கிறது 2. ஏன்னா பெண்களுக்கு வந்து கன்னிப்பெண் விதி எண் 2 காட்டுது. ஏன் கன்னிப்பெண்ணுக்கு வந்து விதி 2 காட்டுதுனாக்கா அவங்களுக்கு 2 தான். அதனுடைய மாறுபத்தை வச்சு தான் கன்னிப்பெண் 2. ஆனால் விதி என்கிறது 2. தாய்ப்பால் கொடுக்கறது தான் அது விதி எண் கன்னிப்பெண். இதிலிருந்து தான் பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வளர்ச்சி அடையணும். ஆனால் கன்னிப்பெண் விதி என்கிறது 2. மன்மதன் பாருங்கள், மன்மதனுக்கு வந்து 5 எழுத்து. 1 6 1 7 6. இதெல்லாம் கூட்டினாக்க 21. அது விதி என்கிறது 3. அப்போ மன்மதனுக்கு வந்து விதி என்கிறது 3. மன்மதன் கன்னிப்பெண் விதி எண் 2, மன்மதன் விதி எண் 3. அப்போ கன்னிப்பெண் மன்மதன், அப்போ மன்மதன் தான் ரசிக்கிறான். விதி எண் 3. மன்மதன் வந்து முறையான ஒரு காதல் என்று சொல்ல வேண்டும். கன்னிப்பெண் அப்படின்னாலே கன்னிப்பெண்ணுக்கு மன்மதன் தான். அதை மாப்பிள்ளைன்னு சொல்லலாம், மன்மதனும் சொல்லலாம். ஜனங்க சொல்லுவாங்க, ஒரு வரணும் இருந்துச்சுனாக்கா மன்மதனாக இருக்கான் அப்படிம்பாங்க. அதான் மன்மதனுடைய விதி எண் 2. ஒவ்வொரு நாளும் விதி எண் 3ஆல் ஒரு மன்மதன் ஒரு பெண்ணை விரும்பினால் அது நிச்சயமாக நன்றாக நடக்கும். மன்மதனாக இருந்துக்கிட்டு ஒரு கன்னிப்பெண்ணை ஏமாத்தினாக்கா அது துரோகம், அதுக்கு வேறு என்கிறது வரும். ஆனால் மன்மதன் விதி எண் 3. விதி எண் 3ஆவது விதி எண் ஒரு கன்னிப்பெண்ணை நினைத்தால், பருவ பெண்ணை நினைத்தால் அவை எல்லாமே லட்சணமாகவும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. கூட்டத்துக்கு 4 எழுத்து. 1 2 5 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 15. அது விதிங்கிறது 6. கூட்டத்துடைய விதி எண் 6. கூட்டம் 6ஆம் இடத்தையும் வச்சுக்கலாம், 6 சேர்ந்தாலும் சரி. கூட்டத்துக்கு விதி என்கிறது 6. அந்த 6ஆவது விதி எண் பார்த்து தான் கூட்டத்தை உருவாக்குறது. அந்த 6ஆவது எண்ணை கைவிட்டு விட்டால் ஒரு மேடையில் நின்று பேசினா ஒவ்வொருத்தரும் அவர் கூடுவாங்க, அப்படியே கலைஞ்சி போவாங்க. சந்தன கூடு போல் கலைஞ்சி போவாங்க. சந்தன கூடு முடிஞ்சு போச்சுன்னா எல்லாம் கலைகிறாளிங்க. அது வந்து முஸ்லீமில் சந்தன கூடு. அதை கூடும் அப்படியே சேரமாக இருக்கும், திடீர்னு உடனே எல்லாமே பிரிஞ்சு போவாங்க. அதுபோல் கூட்டம். அதுபோல் கூட்டத்தில் உள்ளவர்கள் கூட்டத்தை உருவாக்குறதும் கூட்டத்தை கலைக்கிறதும் அந்த 6ஆவது விதி என்ன தான். தேருக்கு வந்து 2 எழுத்து. 8 9 அதெல்லாம் கூட்டினாக்கா 17. அதன் விதி என்கிறது 8. அப்போ தேருக்கு வந்து விதி என்கிறது 8ஆக வருகிறது. அப்போது தேர் 8ஆம் நம்பர் தான் தேரை பிடிச்சி தேர் ஒரு ஆளாக இழுத்தாக்கா வராது. 10 பேரும் சேர்ந்தால் தான் தேரை இழுக்க முடியும். இல்லைன்னா தேர் வந்து அங்கேயே தான் இருக்கும். ஆனால் 8ஆம் நம்பர் அதான் கடினமான நம்பர்னு சொல்கிறது. 8ஆம் நம்பர் வந்து சாதாரண நம்பர் இல்லை. 8ஆவது நம்பருக்கு பல பேர் கூடும். தேரை இழுக்க பல பேர் கூடணும். பல பேர் கூடினா தான் தேரை இழுக்க முடியும். ஒருத்தர் 2 பேர் தர்மகத்தில் 8 பேரும் சேர்ந்து தேரெல்லாம் இழுக்க முடியாது. மக்கள் கூடி நின்று அந்த தேரை இழுக்க வேண்டாம். அப்போ தான் சன்னதியில் போட்டு மீண்டும் சன்னதிக்கே வர முடியும். இன்றைக்கி வந்து தேரை வந்து மக்கள் கூட இழுக்க கிடையாது, ட்ரக் வச்சு இழுக்கிறாங்க, அப்படிலாம் இருக்குங்க. அதனால் தேருக்கு வந்து 8 9
அதை கூட்டினாக்கா 17, அது விதிங்கிறது 8. நல்ல 8ஆம் இடத்துல போய் இங்கே இருக்காது தேர். அதான் 8வது எண்கணிதம்னா அவங்க சாமர்த்தியமான இல்லை, பெரிய அளவுக்கு அவங்க சிந்திப்பாங்க. தேரை எப்படி இழுக்கிறோமோ அதுபோல் 8வது எண்கணிதம் பயங்கரமானது. ஆனால் கிணறு கூட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 9வது ஸ்தானத்தில் கிணறுக்கு 9. ஏன்னா ஒரு கிணறு வெட்டும்போது எவ்வளோக்கு நம்ம ஆழப்படுத்தி கிணறு வெட்டுறோமோ அந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. பக்கத்து கொள்ளக்காரன் 300 அடி போட்டிருப்பான், அந்த 300 அடி நம்ம போடக்கூடாது, 350 போடணும். இன்னொருத்த 400 போடணும். இப்படி போட்டால் தான் அந்த கிணத்துல தண்ணி ஊறும் அவங்களுக்கு. அதனால் விதிங்கிறது 9. கிணறுடைய விதிங்கிறது 9. கோட்டைலாம் சாதாரண இல்லை, அதே தான் இந்த தேருக்குள்ளே தான். கோட்டை 3 எழுத்து, 5, 6, 2, 9. கோட்டைக்கு 6, 2, 9 இதெல்லாம் கூட்டினாக்கா 17. அது விதிங்கிறது 8. அதான் கோட்டைக்கெல்லாம் விதி என்கிறது 8 வருகிறது. மிராசு பார்த்தீங்களா, மிராஸில் சாதாரண ஆள் இல்லை. 8ஆம் நம்பர் பார்த்தா மிராசு ஜமீன்தாரெலாம் உருவாக்குறது. மிராஸுக்கு 3 எழுத்து. 2, 1, 5 இதெல்லாம் கூட்டினாக்கா 8 தான். அதனால் மிராசுங்கிறவன் சும்மா 10 லட்சம் வச்சு குண்டிருக்கிறவங்களாம் மிராசு கிடையாது. அதுக்கு ஒரு விதி இருக்குது, 10 ஏக்கர் இருக்கணும். அதில் 3 ஏக்கருக்கு குறையாமல் இருக்கிறவன் தான் மிராசு. அந்த 3 ஏக்கருக்கு அவன் வருஷத்துக்கு எவ்வளோ அடிக்கணுங்கிறது கணக்கெலாம் இருக்குது. அதனால் மிராசுங்கிறதான் பெரிய ஆள். 10 ஏக்கர், 20 ஏக்கர், 30 ஏக்கர் அந்தளவுக்கு அவன் வீட்டில் 2 பண்ணையால் 4 பண்ணையெல்லாம் இருக்கணும். அவன் மிராசுங்கிற ஆள் பெரிய அளவுக்கு இருக்கும். ஜமீன் வேறு, மிராசு வேறு, ஒவ்வொரு இதுக்கும் தகுந்த மாதிரிலாம் இடம் இருக்குது. அதனால் இந்த தமிழ் ஜோதிடம் தனிப்பட்டவை. இதை நான் யூடியூப் மூலமாக சொல்லப்பட்டு வருகின்றேன். நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், தமிழ் என்கிற வள்ளுவர். நன்றி, வணக்கம்.